வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அந்தே மகள் தூணை ஆடி நீ அருள் தரும் புத்திரனே சாமி அந்தி மகள் தூணை ஆடி நீ அருள் தரும் புத்திரனே சாமி சந்தேவே நாயகா தொந்திக அதே சந்தேவே நாயகா தொந்திக அதே தன்பதங்கா பூதாமே வேலாருளரும் புத்திரனே சாமி காக்கும் சீதம்பரம் ஆனந்த கவிகளே நாங்கள் பாட நாங்கள் பாடே சாமி காக்கும் சீதம்பரம் ஆனந்த கவிகளே நாங்கள் பாட வேல கதைகளும் நாங்கள் பாடே சாமி வாக்கு தரவனோ எந்தன்மார் நீ வாக்கு தரவனோ எந்தன்மார் மனை வாட அம்பே வேலா கவிகளை நாங்கள் பாடே
புராணமும் பொன்முத்து ஆதரவாய் பணிந்து ஆதரவாய் பணிந்து வாக்கு தர வேணும் வாக்கு தர வேணும் எந்த மகிழ் வாழ அம்பிகையே சாமி ஆடம்பரத்துடன் திருக்கோடி ஆணி உத்திரத்தில் வேளாணி உத்திரத்தில் ஆடம்பரத்துடன் திருக்கோடி நாளாணி உத்திரத்தில் வேளாணி உத்திரத்தில் யாணி உத்திரம் தன்னில் பிறந்தவராணி உத்திரம் தன்னில் பிறந்தவரானந்த கூத்தனன்பா வேளாணி உத்திரத்தில் ஆணி உத்திரம் குமர குருபரணி வெற்றி வேளா குமர குருபரணி வெற்றி வேளா அப்பனை கொண்டலின்ன மால்மாருகா சாமி அத்தனோட திருமகனே ஆறுபடை வேல்முருகா அடிய வினைகள் துன்பானிடாமே கற்பகமை பொருளை காத்தருள்வாய் ஐயனே வேல்முருகா மால்மருகா அப்பனி வேல்முருகா மால்மருகா மால் மருமகனின் திருமுருகா முருகா வேல்முருகா நாம் படித்தகத குறைகள் வாடே அப்பனை படித்தகத குறைகள் வாடே பார்மைகளே அருள் புரிவாய் நான் எடுத்தகத இசைகள் வாடே ஆதீஸ்வரனே அருள் புரிவாய் நான் சொன்னகத குறைகள் பாடே ஆதி சொர்க்கேசா அருள் புரிவாய் தீபாச்சி மாரியம்மா முப்போடாதி அரசனங்கே சந்தன மாறி புன்னைவனத்தம்மா வடகுத்தியா வடகாசி உச்சி மகாளி முத்தாரம்மா காளி எட்டு பேரும் உங்களோட புகழை பாடே புகழை பாடே புகழை பாடே மனமதிலே அருள் புரிவாய் அருள் புரிவாய் அருள் புரிவாய் மனமதிலே அருள் புரிவாய் அம்மா அப்படியாகவே இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமான் யார் என்று கேட்டார். எலத்தூர் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமா. எலத்தூர் எங்க இருக்கு தெரியுமா? என்ன தெரியாது?
தென்காசிக்கு வடக்க. சரி, நீ நல்லா கரெக்டா கணக்கு சொல்லிடுவேன்னு. கருக்கல்ல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. ஆமா. மாமா வாய் திறந்தாரு. இல்ல இப்ப கூட்டமே இல்ல, வாயே திறந்துட்டு இருக்காரு. வாயா இப்ப ஒரு அரக்கன் உள்ள போயிருக்காமல. ஆமா. இல்ல ஒரு அரக்கன் உள்ள போயிருக்கா. அப்ப வாய் திறந்தா தானே முடியும். திறந்த மாதிரியே தான் இருக்கு. அதாவது எலத்தூர் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமாங்கள் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது சுப்பிரமணியன் அண்ணார் அவர்கள் வயது வந்து 52, விரைவு அர்ச்சகர் தெய்வத்திரு டி பரமசிவன் அண்ணார் அர்ச்சகர் அவர்களும் ஆதினம் காத்த ஐயனார் திருக்கோயில் எஸ் பிச்சம்மாள் அவர்களும் எஸ் முத்தம்மாள் அவர்களும் எஸ் கனகமாரி அவர்களும், அதாவது கோவில் நிர்வாக அதிகாரி மு ரத்தினவேல் அண்ணார் அவர்களும் எஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ணார் அவர்களும், அதாவது வாட்ச்மேன் மருதுபாண்டிய கோபி அண்ணார் அவர்களும் வந்து பாடும் நாமளுக்கு 51 லட்சங்களை அறக்கோடிகளாக பரிசாக அள்ளி தந்து, அது மட்டும் காணாது என்று சொல்லி, அது என்னதுன்னு மிரண்டா மிரண்டா என்னண்டா மிரேண்டா மிரேண்டா மிரண்டா என்னது மிரண்டா மிரண்டா பாடு நாமளுக்கு நல்ல 1 லிட்டர் மிரண்டா நல்லா வாங்கி குடிங்க. ஆமா, இன்னும் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் இல்ல, எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்க எல்லாம் வயசாளி, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லா சரியில்லாம போயிடும். அப்ப வந்து உடுக்கடிக்கிற தம்பி சின்ன பையன்தான், நம்ம சபா தம்பி சின்ன பையன்தான், யாழி அண்ணன் சின்ன பையன்தான். யாழி அண்ணனுக்குலாம் வயசு நாளைக்கு பிறந்தா 42, எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த 41. 18 மண்டையில இருக்க முடிய சொல்லுது. அது இலை வழுக்க, குட்டி வழுக்க குடிய கெடுக்க வந்த வழுக்க. பிறகு ஆசை பாசங்களோடு நமக்கு பரிசுகளை அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வலிவம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று ஒன்றே பற்றி நல்ல 100 கோடி உயர வேணும் கையிலை போல சென்றதொரு இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று இப்பதான் வீரம் பிறகு. அது ஒரு சுதிமதியோட அடிக்காரா, சட்டு சட்டு சட்டு. அப்பதானே அடுத்து நல்லா அடிக்க சொல்ல மாட்டீங்க. அதனால பாறையில நல்லா தமர் போடுதாரு. என்னன்னு சாத்தூர் மாரிமுகலுக்கு வராரா, அதுக்குத்தான் பாறையில தமர் போடுதாரு. என்ன இவ்வளவு நேரம் நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட. திடீர்னு எப்போ வரேன்னு சொன்னாரு. அவர் அப்பப்ப சொல்லுவாரு, அப்பப்ப வருவாரு. சரி, நான் அதை பார்க்கலையே. போனே கிடையாதுன்னு வாழவே. ஓ மச்சான், எல்லாத்துக்கும் 7 நம்பர் 8 நம்பர் தான் இருக்கும். உமக்கு மட்டும் 15 நம்பர் வருதோ? 11. அப்ப நம்பர் 10 தான் செல்லுக்கு. உனக்கு மட்டும் என்ன 12 வருதோ மச்சான்? வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தா அட்டகாலி 8 பேர்களும் அப்படி 8 பேரை எடுத்து வருகிற வேளையிலே நாகரண்டும் கீழ் பறக்க கருடனவர் மேல் பறந்து கருடனுடைய நிழலுப்பட்டு நாகராஜ நாகக்கண்ணி மூச்சையாகி பூமியிலே விழ நாகராஜன் நாகக்கண்ணிக்கு உமோச்சனம் அளித்து விட்டு என் பெருமான் கோபாலக்கண்ணே 8 நல்ல பிள்ளைகளே 8 நல்ல பிள்ளைகளே எம்பெருமா எடுத்துக்கொண்டு ஆதி கைலாசம் வாரா கைலாச வாசரிலே கண்ணன் தங்க பார்வதியா அன்னை நானே கோபாலே அண்ணன் புள்ளை எடுக்க போனார போன அண்ணனை
காங்கலியே காங்கலியே. அண்ணே வாராரா வல்லியா என்று கைலாச வாசலை விட்டு எட்டி பாப்பாளோ கைலாசத்துக்குள்ள போவாளோ என் பெருமான் கண்ணன் 8 பேரை எடுத்து கொண்டு வந்து ஏடி அம்மா தங்கையரே அம்மா என்னுடைய வார்த்தைகளோ நீ கேட்ட 8 பேரோ அம்மா தீபாச்சி மாரியம்மா முத்தாரம்மா முப்புடாதி சத்திய அரசனங்க காளியம்மா வடக்குத்தியா வடகாசி சந்தன மாறி மாரியம்மா அம்மா 8 பேரும் இருக்காள் என்று அச்சுதனும் சொன்ன போதே அச்சுதனும் சொன்ன போதே ஆதி சத்தியவா யாரு சொல்வா அச்சுதனோ ஆதி சக்தி அவள் எது செய்வாள் எட்டு பிள்ளைகளையும் என் பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார் ஆகா 8 பேரு இம்புட்டு அழகா இருக்காளே கோபால கண்ணன் எடுத்து கொண்டு வந்து பார்வதியால் இடத்துல உடற்க பார்வதா தேவி 8 பிள்ளைகளை பார்த்தா ஐயா ஐயா கீரைக்கு சக்களத்தி கிள்ளி முளைப்பது போல நம்ம பயரா முளைக்கையில இவ களையா வந்து முளைச்சிருக்காளே இம்புட்ட அழகோடு என் தீப்பாச்சி மாரியம்மா முத்தாரம்மா முப்படாதி சந்தன மாறி சடமாரி அக்கினி மாறி அழகு மாறி அரசனங்க 8 பேரு இம்புட்டு அழகோடு இருக்க போய்த்தானே ஆண்டவன் பகவான் உறக்கத்துல பார்த்தாலும் தீப்பாச்சி மாரியம்மா அழகி முத்தாரம்மா அழகி முப்படாதி அழகி வடக்குத்தியா அழகி வடக்குவா செல்வி அழகி அரசனங்க அழகி அப்படின்னு புலம்பி இருக்காரு இல்லன்னா இந்த மனுஷன் புலம்புவாரா புலம்ப மாட்டாரல்லவா ஆண்டவன் சிவனாருக்கு தெரியாமல் 8 நல்ல பிள்ளைகளே 8 நல்ல பிள்ளைகளே நம்மை இன்பமுடன் வளர்க்க வேணும் என்றுதானே பார்வதியா பகவானுக்கும் தெரியாமல் அம்மா ஈஸ்வரியா பார்வதியா ஈஸ்வரியா பார்வதியா அம்மா என்னை அதே செய்வாரானா ஈஸ்வரியா ஈஸ்வரி பார்வதி 8 பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படி பகவான் படி அளக்க பயணம் வைத்தார் 8 பேரை கூப்பிட்டா 8 பேர் ஒரு புறம் பார்வதா தேவி மறுபுறம் சோபிபுரத்தி சொக்காட்டம் ஆடுகிறார் சொக்காட்டம் ஆடும்போது பார்த்தா பார்வதி அப்படி மனசுல எண்ணுகிறா என் தைப்பாச்சி மாரியம்மா விளையாட்டுல தோற்கடித்து விட்டாள் பார்வதிய அப்ப பார்த்தாள் பார்வதா தேவி ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையிட்டே நாம தோத்தமே ஆனா படி இழக்கும் போகும் இடமதிலே பாராபட்சங்கள் வந்து சேர்ந்து விடும் அல்லவா அதனாலே பார்த்தாள் பார்வதி அம்மா ஏ தீப்பாச்சி மாறி ஏ முத்தாரம்மா ஏ முப்படாதி ஏ காளி ஏ அரசனங்க வாங்க இன்னைக்கு விளையாண்டது போதும் மிச்ச விளையாட்ட நாளை வச்சுக்கலாமா ஏக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்டனா 3 தரம் முக்கா தர யாரு பக்கம் வெற்றி யாரு பக்கம் தோல்வின்னு பார்க்க வேண்டாமா இன்னைக்கு விளையாடியே தீரணுமடா உடனே இவ வல்லேனா அவ வருவமடா இவளுக்கு கோபம் வந்தது கோபம் வந்து கன்சி வந்து இவ வருவம்னு சொன்னா பாருங்க இவ வரலன்னா பாருங்க ஏக்கா ஏக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆமா வந்தே ஆவணுமடா உடனே பார்த்தாள் பார்வதி அம்மா ஏ தீப்பாச்சி மாரியம்மா என்னுடைய வார்த்தைகளே எடியம்மா மாரியம்மா ஏ அம்மா அம்மா தங்கை மாற என்னுடைய வார்த்தைகளே பொங்கணும
பொறிக்கணுமே பொறிக்கணுமே பூமான பார்க்கணுமே பார்க்கணுமே விக்கணுமே ஆண்டவனை பார்க்கணுமே அதனால தானே எல்லோ பாக்காரு நீ வேண்ட கொஞ்சம் அவனுக்கு வேணுமா என்ன ராக்கர் எம்வி எம்வி ராக்கர் சொல்லு நீங்க சொல்லுங்க அந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கு தொண்டை கட்டுது போட்டாலே விறுவிறுக்கும் அப்படி சர்பத் அமரம்பாட்டை கேட்டாலே கிளுகிளுக்கும் மச்சி வெத்தல போட்ட சோக்குலே போடே வெத்தல போட்ட சோக்குல நான் டப்புன்னு குத்துன மூக்குல வந்தது வாரு ரத்தம் இது அமர மனசு சுத்தம் வெத்தல போட்ட சோக்குல நான் சப்புன்னு குத்துன மூக்குல வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் ஐத்தால கெடிமேட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க போடே ஐத்தால கெடிமேட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க தலை போட்ட சோக்குல டக்கரு பந்தல் ஒண்ணு போடவா சக்கரை மேடை கட்டி ஆடவா என் சுத்துற மாப்பிள்ள தேடவா சூப்பரு கச்சேரி பாடவா மத்தாப்பு சிங்காரி மைனானம் கண்ணாலம் எட்டூரு பாடாத கும்மாளம் கொண்டாட்டம் ஐத்தால கெடிமேட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க போடே ஐத்தால கெடிமேட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க ஐத்தால கெடிமேட்டு தானங்க அமரன் பாட்டுல நான் கெட்டிக்காரங்க ஐத்தால கெடிமேட்டு தானங்க அமரன் பாட்டுல நான் கெட்டிக்காரங்க வெத்தல போட்ட சோக்குல நான் டப்புன்னு குத்தன மூக்குல நான் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் வெத்தல போட்ட சோக்குல நான் சப்புன்னு குத்தன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் ஐத்தால கெடிமெட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க போடே ஐத்தால கெடிமெட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க பக்கிரி பிச்சுவா பக்கிரி சுத்துனா கத்திய சுத்துனா டாக்குத்தான் ஊருக்குள் டாக்குத்தான் ஊருக்குள் லாக்குத்தான் அண்ணாத்த நம்மாளு தொட்டாக்கா அம்பேரு டட்டாக்கா ஒந்தோளு வேணாண்டா வீண் வம்பு ஐத்தால கடிமெட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க போடே ஐத்தால கெடிமெட்டு தானங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க வெத்தல போட்ட சோக்குல நான் டப்புன்னு குத்துன மூக்குல வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் நான் வெத்தல போட்ட சோக்குல நான் தப்புன்னு குத்துன மூக்குல வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் வெத்தல போட்ட சோக்குல நான் கொப்புன்னு குத்துன மூக்குல வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் வெத்தல போட்ட சோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் MPV Rockers
நம்ம அண்ணன் சரி யாரு யாரு நம்ம விஜய் அண்ணன் அம்மா அவங்களுக்கு சார்பாக சார்பாக என்ன பாட்டு இந்த செல்வ பூமான் குடும்ப குலகோத்திரம் அல்ல ஆமையா. வழி வெளி வம்சம் அல்ல சரி வாழையடி வாழையாக ஆமா வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா அப்படி அப்படியாகவே பார்த்தா என்ன அட்டகாளி 8 பேர்களுமாக ஆமா இவ வரலன்னா இவ வருவோம்னா வருவோம் பார்வதா தேவிக்கு என்னய்யா வரலன்னு சொன்ன உடனே சரி தீப்பாச்சி மாரியம்மாளுக்கு கோபம் வந்தது கோபம் வந்தது கோபம் கொண்டு கண்சி வந்து ஆமா எடுத்தார் ஒரு சொருவம் சொருவம் எப்பேற்பட்ட சொருவத்தை எடுக்கிறாள் தெரியுமா எப்படி அண்டாந்தான சாமி முகழ்வதற்கு 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 நேரமா வளர்ந்து வாரா முகழ்வதற்கு அண்டம் முகடுவதற்கு அந்தரமாக வளர்ந்து சரி ஆடி பாடி அவேக்காடு போட்டு நிக்கா போட்டு நிக்க அவேக்காடு போட்டு நிக்கா அம்மையா வீர பல்லு விரிசடை விரிசட விரித்தாடும் சடைமுடி சடைமுடி வெற்றி கொண்ட திருமுகத்தோடு ஆமா வார பல்லும் தங்க வாயும் அம்மா ஆடி பாடி அவேக்காடு போட்டு நிக்கும் போது அம்மையா பார்த்தாள் பார்வதா தேவி என்ன என்ன ஐயையோ ஐயையோ என்னய்யா இவ வார வரத்தும் சரியில்லையே. பார்க்க பார்வையும் அம்மையா முழிக்க முழியும் முடியும் ஒன்னும் சரியில்லையே சரியில்லையே இவ இடத்திலே இனி நாமல் இருந்தமே ஆனா ஆனா நாமளை எடுத்து அப்பம் போட்டுருவாளே போட்டுருவாள என்று அச்சுதன் கண்ணனை வரவழைத்து அம்மையா இவ 8 பேரையும் எடுத்து என்ன? ஈசனுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று சரி ஏ அண்ணா கண்ணா கண்ணா நாராயணா நவதீன கிருஷ்ணா கிருஷ்ணா கொண்டல் வர்ணனே கோவிந்தா என்று என்னய்யா ஆதி பராசக்தி அச்சுதன் கண்ணனை அழைத்தா சரி அச்சுதன் கண்ணன் என்பருமா அம்மா அப்படி ஓடி வந்து வந்து அம்மா என்ன? 8 நாளைக்கு முன்னால நீ கூப்பிட்ட சரி நானும் வந்து உனக்கு 8 பிள்ளைகள் எடுத்தந்தேன் தந்த இப்ப என்னை அழைத்த காரணம் என்ன என்ன எதற்கு ஏ கூப்பிட்ட அண்ணா என்ன நீ கொண்டு வந்து குடுத்தியே 8 பிள்ளை அம்மா அவ பார்க்க பார்வையும் என்ன அவ முழிக்க முழியும் முழியும் ஒன்னும் சரியில்லை ஒண்ணும் சரி இவ கிடையாது இடத்துல இனி இருந்தோம்னு சொன்னா அம்மா பாக்க ஆ, அதாவது என்ன அவ இன்னும் இருந்தோம்னு சொன்னா சொன்னா நம்மளை எடுத்து அப்பம் போட்டுருவாளே போட்டுருவாள என்று மனதில் எண்ணிக்கொண்டு கொண்டு பார்த்தால் அதனாலே இவ 8 பேரும் இங்க ஆகாது ஆகாது கைலாச வாசலை விட்டு அம்மா இவாளை போய் ஈசனுக்கு தெரியாத இடத்துல வளர்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு எந்த டாஸ்மார்க் போக மாட்டாரு டாஸ்மார்க்கு பகவான் போனா தாமியா மூடையா பணம் இல்லலாம் அம்மா வியாபாரம் ஆ, இப்ப அங்கதான் பாருங்களேன் என்ன நாள் பார்த்து கடை திறக்கல சரி கோம குண்ட வளர்க்கல வளர்க்கல கோமியம் தொளிக்கல தொலைக்கல. வாழை மரம் கட்டல சரி ஆமா மாயெல்லாம் தோரணம் கட்டல ஆ, பந்த போடல சரி அடிக்கல ஆ, அவார்டு திறந்து வச்சா வியாபாரம் பார்த்தா பணம் கொட்டுன்னு கொட்டுது சரி கோடி கணக்குல வியாபாரம் இருக்கு ஓஹோ ஆமா அதனாலே அந்த பகவான் டான்ஸ்மார்க் கடைக்கு போனா தான் பணம் சாக்கா அள்ள முடியும் அல்ல ஏ முடியும் தம்பி பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு அங்க போனா தானே பகவான் வந்தா தானே அதே வரும் ஆ. ஏ அப்ப பகவான் போகாத இடம் என்ன எங்க இருக்கு கல்யாண வீட்டுக்கு பகவான் போனா தான் மாப்பிள்ளை அந்த பெண்ணு கழுத்துல தாலியே கட்டுவாரு சரி அங்கேயும் சடங்கு வீட்டுக்கும் அந்த பகவான் போனா தான் அதாவது அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகும் பார்த்துக்கோ ஆ. ஆ. பால் காய்ச்சி வீட்டுக்கு பகவான் போனா தான் பால் பொங்கும் ஆ. ஆஸ்பத்திரிக்கும் பகவான் போனா தான் ஊசியெல்லாம் நல்லா போடுவாங்க பாட்டு படிக்க போறானே படிங்க அடிங்க அடிப்பீங்களா நீங்க படிங்க படிக்கட்டா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க உள்ள இதுலலாம் போட்டாதீங்க எல்லாரும் காதையும் பொத்திருங்க ரொம்ப நாள் ஆச்சு சினிமா பாட்டுலாம் கேட்டு எல்லாரும் காதையும் பொத்திட்டு மைக்கேல் மட்டும் படிங்க படிக்கட்டா புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பனண்ட கலையெழுத்து தலைவலிய பொக்கி பார்த்த என் தலையெழுத்து ஆட்டாத ஆட்டம் போட்டு கோணில வச்சு கோணில கட்டி லாரியில ஏற்றி அறுத்து போட்டு அனுப்பிடுவேன் ஃபேக்டரி அதோட ப்ளூ பிரிண்ட் தெரியும் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் தெரியல எனக்கு மறந்துட்டு பாட்டு அது வாங்க வாங்க படிங்க விஜய் பாட்டு தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா படிங்கண்ணே
ஆமா படிப்போமா? நான் ரெடி தான் வரவா வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா வரவா வரவா. புகையல அறுவடைக்கு தயாரான ஆப்பண்ணன்ட்ட களை எழுத்து ஆடாத ஆட்டம் போட்டு கோணில கட்டி லாரியில ஏற்றி அறுத்து போட்டு அனுப்பிடுவேன் ஃபேக்டரிக்கு. மறந்துட்டு பாட்டு இங்க விஜய் படுத்தார் அட்டகா. அதாவது பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு? எந்த இடம்னு இருக்கு? முக்காடு போக மாட்டாரா? அது என்ன முக்காடு? அடா கூறு கட்ட பிள்ளை. அங்கேயும் போனா தான் பகவான் போனா தான் அங்க எரியும் பத்துக்கோ மையானத்துல. ஆமா, இல்லைன்னா போக கூட வராது. அதனாலே ஆண்டவன் போகாத இடம் சந்தனமாஞ்சோலைக்குத்தான் போக மாட்டான். சந்தன முனிவருக்கும் பகவானுக்கும் பிடிக்காது. அதனாலே சந்தனமாங்காவுக்குள்ளே 8 பேரை வளர்க்க வேணும் என்று சொல்லி அப்படி என் பெருமான் கோபால கண்ணே 8 பேரை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறார் தெரியுமா? சாமி என் பெருமான் கோபாலே, என் பெருமான் கோபாலே 8 பேரை எடுத்துக்கொண்டு எங்கே எங்கே வாரானா? சந்தன மஞ்சோலைக்கு தான் பாச்சி மாரியம்மா, உச்சேனி மாகாளி, முத்தாரம்மா முப்புடாரி, அரசனங்க அம்பிகையா, பொன்னை வனத்து அம்பிகையா, சந்தனமாரி சடமாரி அக்கீனி மாரியம்மா, அட்டகாளி 8 பேரை 8 பேரை எடுத்துக்கொண்டு சந்தனமங்காவுக்குள்ள முனிவரோட இடம் மதியில வாருமையா மாமுனியே, வாருமையா மாமுனியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வாருமையா போடு போடு ஒன்று சொல்ல கேளு. வாருமையா மாமுனியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அப்படியே ஆட்டு மண்ணே என் பெருமான் கோபாலே, சந்தன முனிவரிடம் இன்றைய நாள் முதலா அக்காதங்க 8 பேரை நீங்கள் தானே வளர்க்க வேணும். என் பெருமான் சொன்ன போது சந்தனமா மாமுனியும் ஆட்டு மண்ணு சம்மதித்து என்ன வீதம் வளர்த்துவார, ஊட்டி வளர்த்துவார, உடம்பு எல்லாம் நெய்யுரே தேதி வளர்த்துவார, தேதி மல்ல வளர்த்துவார, திரேகம் எல்லாம் நெய்யுரே வளர்ந்து வார 8 பேரும் பாச்சி மாரியம்மா என்ன வீதம் வளர்ந்து வாரா. ஒரு வயதான் 6 வயதான் மொத்தம் 3 வயதாச்சு. 3ஆம் வயதிலே அப்போ சடையோடு 1000 சொர்க்கத்தோடு கும்ப சடையோடு கோபாலன் தங்கையர்கள் 8 பேரும் 4 நல்ல வயதாச்சு. நடந்தோடி விளையாடுவா 5 வயதாச்சு. அறிவு கலை படித்து வாரா 6 வயதாச்சு. அருஞ்சுவடி தான் படித்தா 7 வயதாச்சு. எஞ்சுவடி தான் படித்தா 8 வயதாச்சு. 8 பாடம் எழுதுவாளாம் 9 வயதாச்சு. உரிமையோடு படித்து வாரா 10 வயதாச்சு. பலகலையும் தான் படித்தா 12 வயதுக்குள்ள அத்தனையும் தான் படித்தா 12 அத்தனையும் தான் படித்தா. அவ 12ஆம் வயதிலே ஆயகலை 64 தீபாச்சி மாரியம்மா சத்தி படித்து வரும் நாளையில 16ஆம் வயதாச்சு. 16ஆம் வயதில விடிய நல்ல கற்களிலே வெண்கோழி சத்தத்திலே அருணந்தா
உதிக்கும் முன்னா ஆதித்தன் உதிக்கும் போதே பூத்திருக்க நல்ல நிறைந்திருக்க புஷ்பவதி பெண்ணுமான அல்லி மலர் பூத்ததை போ அருமமாக பூத்திருக்க ரோஜா மலர் பூத்ததை போ நாகராஜா மகள் பூத்திருக்க வான்கெரும்பு பூத்ததை போ சத்திவான கிளியா பூத்திருக்க தேன்கரும்பு பூத்ததை போ தேன்மொழியா பூத்திருக்க மல்லி மல்லர் பூத்ததை போ மாரியம்மா பூத்திருக்க கனகமரம் பூத்ததை போ காளியம்மா பூத்திருக்க முல்லை மலர் பூத்ததை போ சத்தி முப்புடாதி பூத்திருக்க அரசம்பூவு பூத்ததை போ அரசனங்க பூத்திருக்க ரோஜா மலர் பூத்ததை போ நாகராஜ மகள் பூத்திருக்க பூத்திருக்க நிறைந்திருக்க புஷ்பவதி பெண்ணுமான ஆமா ஐயா எட்டு பேர்களும் பூத்திருக்கா நிறைஞ்சிருக்கா புஷ்பவதி பெண்ணா இருக்கா அல்லி மலர் பூத்ததை போல் அருங்கிலியா பூத்திருக்கா ரோஜா மலர் பூத்ததை போல் ராஜா மகள் பூத்திருக்கா மல்லி பூத்தது போல் தீப்பாச்சி மாரியம்மா பூத்திருக்கா கனகாமரம் பூத்ததை போலே காளியம்மா பூத்திருக்கா பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி பெண்ணாக இருக்க அப்படியே சந்தன மாமுனிவர் பார்த்தார் ஆகா 8 பெண்களும் இம்பிட்டு அழகா பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருக்காளே இவளுக்கு சடங்கு சம்பிரதாயத்தை நாமல் நடத்த வேண்டும் அல்லவா சடங்கு கழிக்கணும்னா என்னையா செய்யணும் பந்தல் சடங்கு கழிக்கணும்னா உன் ஊர்ல பந்தல போட்டு கொட்டுக்காரங்களை கூப்பிடுவாங்க என்னது பிபி என்னது கொட்டு அட கூறுகெட்ட பிள்ளை சடங்கு கழிக்கணும்னா முத தலைக்கு தண்ணிய ஊத்தணும் ஆமா அது சரியா போச்சு எனக்கு மறந்தே போச்சு உனக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆமா பெறவே தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்கு சம்பிரதாயங்களை நடத்த வேண்டும் என்று அப்படியே பார்த்தார்கள் ஏது செய்கிறாள் தெரியுமா மாதர்களை எல்லாம் வரவழைத்தார் சந்தன மாமுனிவர் மாதர்களே அதாவது தீப்பாச்சி மாரியம்மா அரசனங்க முப்படாதி முத்தாரம்மா சந்தனமாரி சடமாரி அக்கினி மாறி அட்டகாளி 8 பேரும் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருக்கா அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தணும் சரி நாட்டாம பரமசித்தவரா அதாவது பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் அதாவது முன்னாள் நாட்டாமையாக இருக்கக்கூடிய எனது பெரியப்பா ஆமா அருமை பெரியப்பா பரமசிவ தேவர் அப்பா வந்து கோயில் கூட வச்சுட்டாங்கன்னா கும்மி பாட்டு இல்லைன்னா பகல் நைட்ல ஒரு வில்லு பாட்டு எப்படியும் நம்மள கட்டாயமா நம்ம மகா வரணும் அப்படின்னு ஏழை நேரம் தர முடியும் இன்னைக்கு கும்மி பாட்டுக்கு வந்துருங்க இல்லைன்னா 6 மணில இருந்து ஒரு 9 மணி வரை பூஜை வரைக்கும் கொஞ்சம் வில்லு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி நாமள அப்பமெல்லாம் நல்ல அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்தார்கள் அதனாலே முன்னாள் நாட்டாமையாக பணியாற்றி வந்த பரமசிவத்தேவர் அவர்களுடைய அருந்தவ செல்வங்கள் பேரன் பேத்திகள் பேர் என்ன பேரு பாலமுருகன் அம்மா பாலமுருகன் அப்பாவோட பேரன் அறுபடை வீடு கொண்ட பாலமுருகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கதிர்வேலன் அழகன் முருகன் வள்ளிமணவாளன்
வள்ளி மணவாளம்லாம் வேண்டாப்பா, ஒரே மணவாளம் போதும். அதனாலே என்ன பாலமுருகன் அண்ணார் அவர்கள் வந்து சரி 101 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு என்ன ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அம்மா அதை விட நம்ம பெரியப்பா மேல ஒரு பாட்டையும் படிக்க சொல்லியிருக்காங்க. ஆமையா எப்படி தெரியுமா? எப்படி? வில்லும் அன்பும் பளபளக்க தேவரினமே சொல்லி சொல்லிக்க, வில்லும் அன்பும் பளபளக்க தேவரினமே சொல்லி சொல்லிக்க, பளபளக்க சொல்லி சொல்லிக்க சொல்லி சொல்லிக்க பளபளக்க பளபளக்க சொல்லி சொல்லிக்க சொல்லி சொல்லிக்க பளபளக்க வாராரே 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 பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவத்தேவர் இனத்தில் உதித்தவரா பிறந்தவராம் உதித்தவராம் உதித்தவராம் பிறந்தவராம் பிறந்தவராம் உதித்தவராம் உதித்தவராம் பிறந்தவராம் வாராரே ஐயா வாராரே 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 பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவத்தேவர் வாராரே வாராரே பரமசிவதேவா வாராரே வாராரே பரமசிவதேவா வாராரே வாராரே பரமசிவதேவா வாராரே வாராரே பரமசிவதேவா அப்பேர்பட்ட பெரியப்பா பரமசிவத்தேவர் வழி வம்சத்திலே உதித்த சரி அருமை தம்பி என்ன அதாவது பாலமுருகன் அவர்கள் வந்து 101 லட்சங்களை ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப வழி வம்சம் எல்லாம் வாழையடி வாழையாக சென்ற இடம் பேரும் புகழும் பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? ஒன்று பற்று நல்ல 100 கோடி 100 கோடி 100 கோடி 100 கோடி உயர வேணும் கைலை போலே 100 கோடி 100 கோடி பேரும் புகழும் பெற்று வாழையடி வாழையாக நோய் நொடிகள் வந்திடாமல் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அண்ணன் இருந்து உறங்குதாரு. பகலையில தூங்க சொன்னா உறக்கம் வராதான், வேலை அதிகம் எங்க அண்ணனுக்கு. இன்னைக்கு நல்லா ஓடி ஓடி எடுத்திருக்காவல்ல. ஆமா நாட்டாமேட்டா 5000 வாங்கிருதியா? போதுமா போதுமா? பகல் ஃபுல்லா எடுத்திருக்காவல்ல. ஓ அவங்க தான் இருக்காவோ? இன்ஸ்டா ஐடியில நிறைய கோயில் அப்டேட் ஆகுது. பாக்கி வைக்காம எங்க அண்ணா அப்பப்போ முடிச்சிருந்தாரு. என்ன சொன்னா நீ கேட்கல. நான் என்ன சொன்னேன், அண்ணன் வந்து பாக்கி வைக்காம எல்லாத்தையும் போட்டு விடுதாருன்னு சொன்னேன். எல்லாத்தையும் இன்னைக்கு அப்டேட் பண்றாருன்னு சொன்னேன். தப்பா எதுவும் சொல்லல. விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ போட்டாதான் போட்டபடி. ஆமா அப்படியாக என் பெருமான் கோபாலக்கண் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருந்தா பாருங்க, தலைக்கு தண்ணி ஊத்தணும். ஏ மாதர்களே, தண்ணீர் எடுக்கும் போது ஆத்துக்கு போனா ஐரசத்து மிதக்கும், குளத்துக்கு போனா கொக்கு எச்சம் போட்டிருக்கும், கிணத்துக்கு போனா கெண்ட சத்து மிதக்கும், ஊத்துக்கு போனா உழுவ சத்து மிதக்கும். ஆளரங்கா கசம் கசம் ஆளரங்கா கசம்ல ஆனல பெண்ணல ஏழை. ஏய் என்னம்மா? ஆனல பெண்ணலை. யாரம்மா ஏழங்க? ஆனலை பெண்ணலை. அலை அலை ஆனல பெண்ணலை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஆனல வந்து இறஞ்சிக்கிட்டு வரும். சரி. பெண்ணல வந்து அமைதியா வரும். சரி. ஆமா முடிஞ்சு போச்சா? ஆமையா. ஆனல இறஞ்சிக்கிட்டு வரும், பெண்ணல அமைதியா வரும். ரெண்டே வார்த்தையில முடிச்சாச்சா? இப்ப எங்க மாமா சொல்லுவாரு பாருங்க, ஆனல பெண்ணல. என்னெல்லாம் சாப்பிட்டாரு கரெக்டா சொல்லிடுறேன்.
அதனாலே ஆணலைன்னா அவையக்காடு போட்டு சரி கூச்சல் போட்டு இறைச்சல் போட்டு வரும். வரும் பெண்ணில ஆந்த அமர்ந்து வரும். அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணாவி ஆண்கள் எல்லாம் பாத்தீங்களா, என்ன விசில் அடிச்சாங்க, என்ன கை தட்டுனாங்க, என்ன ஆட்டம் போட்டாங்க, வச்சு இப்படி ஊதுனாங்க ஊதுனாங்க. எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து இருந்தாங்க. அதுதான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி கிடையாது. நாங்க இங்க ஆட்டம் போட்டா வீட்டுல போய் எங்களை கதவை சாத்திட்டு கும்மு 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 கும்முன்னு கும்புவீங்க. அதுக்கு நாங்க இங்க பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு வில்லு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். பரவாயில்லையே. ஆமா, ஆட்டம் போட்டா நாங்க தானே அடி வாங்குவோம். அதனால ஆணல பெண்ணல, சரி பெண்ணல ஆணலையிலே தண்ணீர் கொண்டு வந்தா அழிஞ்சு போவா காளியர்கள். ஆமா பெண்ணிலையிலே தண்ணீர் கொண்டு வந்து தலைக்கு தண்ணி ஊத்த வேணும் என்று என்று அப்படி சந்தனமாங்காவுக்குள்ள சாமி பெண்ணலையில் சென்றல்லவோ, பெண்ணலையில் சென்றல்லவோ, தண்ணீரும் எடுத்து வந்து தலைக்கு தண்ணி ஊத்துவாரா, தலைக்கு தண்ணி ஊத்துவாரா, சம்பிரதாயங்கள் நடத்துவாரா, தண்ணி ஊத்துவாரோ, தலைக்கு தண்ணி ஊத்துவாரோ, சம்பிரதாயங்கள் நடத்துவாரோ. அப்படியே தலைக்கு தண்ணி தானே ஊத்தி சடங்கு சம்பிரதாயம் தான் முடித்து ஆலமர அடியதிலே அட்டகாளி 8 பேரும் ஊஞ்சல் போட்டு ஆடுவாளாம். ஊஞ்சல் போட்டு ஆடும்போது சந்தேன மாமோனியும் சந்தோஷமா ஓடி வந்து ஏடி அம்மா காளியர தீபாச்சி மாரியம்மா சந்தனமாங்காவ விட்டு சந்தனமா விட்டு வெளியே போக வேணும். சந்தானமா வெளியே போக வேணும் அம்மோ. அப்படியே சந்தனமாங்காவ விட்டு வெளியே போக வேணும் என்று அப்படியா சொன்ன போது பார்த்தாலே தீபாச்சி, தீபாச்சி மாரியம்மா யதார்த்த பெரியவரே, என்ன குற்றம் நாங்கள் செய்தோம், என்ன தவறு நாங்கள் செய்தோம், எதற்காக வெளியே போனோம், அப்படியே போனோமானா ஊரு என்ன, பேரு என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, உள்ளத உள்ளபடி உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்ல வேணும். உள்ளபடி அப்படியே போட்டு உள்ளபடி ஒளியாமல் சொல்ல வேணும். அப்படியே தீபாச்சி மாரியம்மா அப்படியே கேட்ட போது சந்தேன மாமுனியும் என்னை எது சொல்வாரானா வரங்குதாரோ நீ சொல்லுறத பார்த்து சிரிக்காரோ. சபா அப்படியே ஆமாய்யா ஒரு நாள் ஃபுல்லா வில்லடிச்சா தெரியும் அவருக்கு ஆமா தொண்டை எப்படி வலிக்குன்னு. ஆமா அப்பதான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்க அண்ணன். அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேற ஒண்ணு இல்ல. தங்கச்சி பாடுறத மெய் மறந்து பாக்காரு. என்னண்ணே? இல்ல மெய் மறந்து உட்கார்ந்து அதெல்லாம் நிறைய ட்ரிப் கேட்டிருக்காருண்ணே. இல்ல தன்னை மறந்துட்டாரு. நம்ம கூட வரையில நிறைய ட்ரிப் கேட்டிருக்காரு. அப்படி இல்ல, தங்கச்சி பாடுறத பார்த்து ரசிக்காரு. தன்னை மறந்து உட்கார்ந்துட்டாரு. ஆமா, மெய் மறந்து சவா அப்படியே இப்படி காணும் படிக்காளேன்னு உட்கார்ந்து யோசிக்கீங்க. சரி யோசி. வேற உன்னை அசிங்கெல்லாம் படுத்தல, நல்லா படிக்காலன்னு யோசிச்சு மெய் மறந்தாச்சு. ஆமா, நீ வேற யோசிக்காவுன்னு சொல்லிட்டிய. அவர் வந்து என்ன யோசிக்காரு எங்க அண்ணன், மணி இத்தனை ஆச்சு, நேரம் இந்த பிள்ளை உறங்குற நேரம், இப்படி உட்காந்து தொண்டைக்கிளியே படிக்கன்னு யோசிக்காரு எங்க அண்ணன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படிதானே? சந்தனமாங்காவுக்குள்ளே அட்டகாளியர்கள் 8 பேர் புஷ்பவதி பெண்ணாக இருக்க தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்கு சம்பிரதாயங்களை நடத்தி அப்பந்தான் பார்த்தார். அம்மா ஏ காளியர்களே, ஏ தீபாச்சி மாரியம்மா, அதாவது சந்தனமாங்காவுக்குள்ள இனி உங்களுக்கு எல்லளவு இடம் கிடையாது. சந்தனமாங்காயை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்ல, தாத்தா பெரியவரே என்ன குற்றங்களையா செய்தோம், என்ன
தவறு செய்தான்? என்ன தவறு செய்தோம்? தப்பு எதுவும் செய்துட்டோமோ? இல்லையே, இல்லையே. இவ்வளவு நாளும் பிடிச்ச கணவனுக்கு ஏமியா பிடிக்கல? இப்ப ஏன் பிடிக்கல? அம்மா, என்ன? உங்களை போல ஒரு பெண்ணை நம்ப போய் சரி. சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருந்தீங்க. ஆமா. உங்களை நான் வளர்த்து வந்தேன். சரி. வளர்ந்து வாலிபமாகி என்ன? வயசு பெண்ணா இருப்பதுனால என்னய்யா? உங்களை போல ஒரு பெண்ணை நம்ப போய் சரி. தாத்தா திண்டாக திகைத்து ஆமா. திருவோடு கையில் எடுத்து எடுத்து தெரு தெருவாலை இதே நம்மா ஓடி. என்று சொல்ல, ஆமா. தாத்தா என்ன? தாத்தா ஆமா. ஏன் தாத்தா உங்களுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இம்பட்டு நாளும் பிடிச்ச கலவனுக்கு ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? என்ன காரணம்? என்ன காரணம்? எனக்கு அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல, சொல்ல. அம்மா இங்க வாங்க, என்ன? சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருந்திய உங்களை வளர்த்து வந்தேன். சரி. வளரும் பிள்ளைகளாக இருப்பதனால ஆமா. உங்களை போல பெண்ணை நம்ப போய் திண்டாக திகைத்து திருவோடு கையில் எடுத்து எடுத்து தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு வரேன். ஆமாய்யா. அதனால என்ன? நீங்க சந்தன மாங்காவை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்ல, சொல்ல. தாத்தா பெரியவரே என்னய்யா? அப்படியே போனுமே. ஆனா ஆமா. ஊரு என்ன பேரு என்ன? பேரு என்ன? தாத்தா ஊரு என்ன பேரு என்ன? பேரு என்ன? எங்க நாடு என்ன நகரம் என்ன? நகரம் என்ன? நான் நடந்து வந்த விவரம் விவரம் என்ன? உள்ளத உள்ளபடி தாத்தா ஒளியாம சொல்ல வேணும். இந்த தீபாச்சி மாரியம்மா சந்தன முனிவரோட இடமாதியிலே அம்மா மாரியம்மா கேட்ட போது, அம்மா அம்மா மாரியம்மா அடியனோட வார்த்தைகளோ உங்க ஊரு பேரு நகரம் அது இங்க அறிய வேணும் தெரிய வேணும் தெரிய வேணும் என்று மனமதியில நினைத்தீரானா? இந்த சந்தனம் மங்காவுக்குள்ள ஆண்டவனை தான் நினைத்து நினைத்து அக்கினிய வளர்க்க வேணும். வளர்க்க வேணும். அம்மா அக்கினிய வளர்த்தீரானா? ஆண்டவன் தான் வருவாரே, உங்க ஊரு பேரை சொல்லுவாரே என்று மாமுனியும் சொன்ன போதே, மாமுனியும் சொன்ன போதே மாரியம்மா யாரு சொல்வா ஐயோ, சொன்ன போதே. மாமுனியோ சொன்ன போதே. தீபாச்சி மாரியம்மா ஓட் 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 ஓட். சந்தன மாமுனிவர் அக்கினிய வளர்க்கணும், ஆண்டவனை நினைக்கணும். நினைக்கணும். அப்படி நினைத்தீரானா ஆனால் உங்க ஊரு பேரு நாடு நகரம் அறியலாம் தெரியலாம் என்று சொல்லி சொல்லி சந்தன மாமுனிவர் சொல்ல, அம்மையா. என் தீபாச்சி மாரியம்மா என்ன? உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து சந்தனமாங்காவுக்குள்ள அக்கினிய வளர்க்கவாரா? ஆமா. அவ எப்படி வளர்க்கிறாள் தெரியுமா? எப்படி? ஆள நல்ல குளிய வெட்டி 1000 மோளம் கம்ப நாட்டி தை 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 என்ன அத்தி குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி பொரசங்குச்சி அவ 21 குச்சிகள 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 எனையனமா எடுத்து வாரா குச்சிகள அப்படியே அவ நாங்கண்ணையா கோங்கண்ணையா கோங்கனையா நல்ல எண்ணெய் கொண்டல்லவோ கொண்டல்லவோ அக்கினிய வழக்கால வளர்க்காலே கோதி கோதி ஊத்தியல்லோ ஊத்தியல்லோ யாகமத வழக்கால வளர்க்காலே காளியர்கள் வளர்க்கும் யாகும் வளர்க்கும் யாகும் எங்கே எங்கே வருகுதானா வருகுதானா ஆதி வெள்ளே கைலாசம் கைலாசோ ஆண்டவனார் இடமதற்கு இடமதற்கு தீப்பாச்சி மாரியம்மா 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 வளர்க்கும் வேள்வி வளர்க்கும் வேள்வி வளர்க்கும் வேள்வி வளர்க்கும் வேள்வி சிவனாருக்கு வருகுதையோ வளர்க்கும் வேள்வி மாரியம்மா வளர
எல்லாருக்கும் வேள்வி ஆமா ஆண்டவன் சிவனாருக்கு சரி. சிறப்பான வேளையிலே வேலையில பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சரி பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யாரையா அதாவது என்ன? மூர்த்தி பாண்டியன் அண்ணார் அவர்கள் வந்து வந்து ராஜ்மத் புரோட்டாஸ்ட் அல்லே ஆமா. பணியாற்றி வரக்கூடியவர்கள் சரி கந்தசாமியாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமான் ஆமையா பாடும் நாமளுக்கு சரி 51 லட்சங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து அரை கோடிகளாக ஆமையா பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள் ஆமா. என்ற இடம் பேரும் புகழும் பெற்று பெற்று வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா ஓடி அப்படியாகவே பார்த்தார் என்ன 8 பேரும் வளர்க்கும் யாகத்தாலே சரி ஆண்டவன் சிவனாருக்கு வெக்க தாங்க முடியல தாங்க முடியல காணலது தாங்காமல் தாங்காமல் உருளவும் முடியல பிறளவும் முடியல முடியல பகவான் ஆலாட்டு பட்டு வாராரு அப்பா இவ அக்காதவங்க 8 பேரும் தீய போட்டு கொளுத்துதா பிறவே அப்பா ஒரு நேரம் கொடகொடமா நெய்ய கொண்டு ஊத்துதா கொடங்கொடமா ஊத்த மாட்டானே அதாவது கரண்டி வச்சு நெய்ய கோதி 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 ஊத்துதா வாரி வாரி இப்படி ஊத்துதா ஆமா ஊத்தி யாகம் வளர்க்கும் போது அதுல இருக்கா ஆண்டவன் சிவனாருக்கு வெக்கை பொறுக்காமல் ஆமா காணலது தாங்காமல் என்னய்யா? எம்மாயே பார்வதியே பார்வதியே என்று ஆதிபராசக்தி அழைத்து என்னய்யா ஏது சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொல்றா? எம்மாய பார்வதியே பார்வதியே சுவாமி திருவிளக்க பொறுத்தடியோ திருவிளக்க தலையோ தீவினைய பாரடி ஆகல் விளக்க பொறுத்தடியோ ஆகல் விளக்க பொறுத்தடியோ. தீவினைய பாரடியோ பொறுத்தடியோ திருவேலக்க பொறுத்தடியோ தீவினைய பாரடியோ அடே சரவிளக்க பொறுத்தடியோ சங்கடத்தை பாரடியோ அடி அடி பார்வதி அண்ணன் செய்த வேலையா அட்டகாளி 8 பேரோ என்னத்தானே அழிப்பதற்கு யாக மத வழக்காளே என்றுதானே சொன்ன போது அது கேட்ட பார்வதியா மனசுல என்னதா ஐயோ ஐயோ என்ன என்ன நாம தானே பிள்ளை இல்ல நாகராஜன் நாயக்கன்னைக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னோம் ஆமா இன்னைக்கு ஆண்டவன் பகவானை எரிப்பதற்கு யாகம் வளர்த்து வாராளே வளர்த்து வாராளே ஆண்டவனுக்கு தெரியாமல் யாகத்தை அணைக்க வேணும் என்று சொல்லி ஆமா ஆதி பராசக்தியானவா என்னய்யா? ஓட்ட மம்பரு நடையும் ஓடோடி வாரா எங்கே எங்கே வாராளா சந்தனமன் ஜோலைக்குத்தான் சந்தனமன் சாதி சக்தி வாராளே நம்ம தொலைக்கிட்டோம் ஆதி சக்தி வாராளே சந்தன மஞ்சோலையிலே ஆதிபராசக்தி அவள் மனமதில எண்ணுவாளே அக்கா தங்க 8 பேரும் நெய்ய கோதி ஊத்தி எல்லோ யாகமது வளர்க்காள யாகமது வளரும் போது ஆதிபராசக்தி அவா ஏடி அம்மா காளியர யாகத்தையும் அணைத்திடுங்கோ ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு நீங்களுக்கும் யாகத்தாலே ஆபத்து என்று சொல்லி அங்கினி அணைத்திடுங்கோ அங்கினி அணைக்காவிட்டா ஆண்டவன் சிவபெருமா அகிலத்தில மாட்டுவோவா அகிலத்தில மாட்டாரானா உங்க அக்கா பார்வதிக்கு அகிலத்தில மதிப்பு உண்டோ வேள்வியத்தானே திடுங்கோ வேள்வியையும் அணைக்காவிட்டா விமலர் அவர் மாட்டுவோவா விமலர் அவர் மாட்டாரானா விமலன் தேவி பார்வதிக்கு ஏ அம்மா ஏ காளியர்களே என்ன அக்கினி அணைங்க ஆமா. அக்கினி அணைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன? ஆண்டவன் சிவபெருமா அகிலத்துல மாண்டு போவார் மாண்டு போவார் அகிலத்துல ஆண்டவன் மாண்டாரானா என்னய்யா? ஆதி பராசக்திக்கு மதிப்பு உண்டா கிடையாது கிடையாது வெக்கையா வேள்வி அணைச்சிருங்க ஆமா வேள்வி அணைக்காவிட்டா விமலர் சிவபெருமான் ஆமா பூலோகத்தில் மாண்டு மடிந்தாரானா ஆனா விமலன் தேவி பார்வதிக்கு பார் உலகிலே மதிப்பு உண்டா கிடையாது கிடையாதல்லவா ஆமா அதனாலே வெக்கைய நீங்க வேள்வி அணைங்கன்னா ஆமையா இவ யாராவது ஏற்று பார்த்தாளா இல்லையா பார்க்கலையா அப்ப நெய்ய கோதி கோதி யாகம் வளர்த்தவா ஆமையா கொடங்கொடமா ஊத்துதா ஆமா அவ பேசுறத கேட்காதீங்க ஆ, ஆமா அவ வருவா
அவ வருவா யாகத்தை அணைக்க அவ சொல்லுவா. பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறா அவ நம்ம சொல்லட்டும். பாட்டுக்கு கோதி கோதி நீ ஊத்துவோம் மந்திரத்தை சொல்லுறத விட்டுறாத. அக்கா வந்துட்டா யாகத்தை அணைக்க சொல்லுவா ஆமா அப்படின்னு சொல்லி நெய்ய கோதி கோதி ஆமா கொடங்கொடமா நெய் ஊத்தி யாகம் வளர்த்தா ஆமா யாகம் வளர்க்கும் போது என்னய்யா ஏ அக்கா பார்வதி ஏ பார்வதி நீ வந்து நின்னுகிட்டு உன் புருஷனுக்கு ஒண்ணுன்னு உடனே வந்துட்டியே ஓடி வந்திருக்கிய நாங்க கன்னி பெண்களா ஆமா. அம்மா யாரு அப்பா யாரு தெரியாம ஊரு என்ன பேரு என்னன்னு தெரியாம ஆமா சந்தனமாங்காவுக்குள்ள கன்னி பெண்களா வாழ்ந்து வருகிறோமே ஆமா அதனாலே யாகம் வழக்கம் யாகத்தை எங்களால அணைக்க முடியாது ஆமையா யாகத்தை அணைக்கணும் உன் புருஷனை காப்பாத்தணும்னா என்ன நீ போய் அக்கினில குதி அப்படி அக்கினில நீ போய் குதி குதின்னா ஆமா உடனே பார்த்தா என்ன இவ வழக்கு யாகத்தால ஆண்டவனுக்கு ஆபத்து தானே வரப்போகுது ஆமையா அன்று ஒரு நாளையிலே என்ன தாருகாபுரமதிலே தர்க்கனுக்கு தலைமகளாக போய் பிறந்தோம் பிறந்தோம் தலைமகளாக பிறந்து பிறந்து நாம அன்னைக்கு வந்து என்ன அக்கினியை அணைக்கும் போது என்னய்யா இந்த தர்க்கமுடி ராஜமன்னை யாக வளர்த்தார் சரி யாகத்தை அணைத்து வருவோம் என்று போய் போய் யாகம் அணைக்க முடியாம அவமானப்பட்டு திரும்பி வந்தோம் வந்தோம் ஆனா ஆண்டவன் பகவான் நம்மளை ஏளினமா பேசிக்கிட்டு இருக்காரு நேரமா பேசிட்டாரு ஆனா இப்போ இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள்கிட்ட என்ன அக்கினியை அணைக்காம போனோம்னா போனோம்னா இன்னும் நம்மளை என்னமெல்லாம் பேசுவாரு பேசிக்கிட்டே எல்லாம் இருப்பாரு அதனாலே என்ன? நாம என்ன செய்யணும் என்னய்யா செய்ய இந்த வேண்டும்? அக்கினியில விழுந்தாவது சரி ஆண்டவனை காப்பாத்த வேண்டும் ஆமையா என்ற மனதுல எண்ணி எண்ணி அக்கினியில விழுன்னு சொன்னா பாருங்க சரி. நம்ம இருந்து என்ன பிரயோசனம் என்ன பிரயோஜனம்? பகமா இல்லாத உலகத்துல இருக்கலாமா இருக்கவே கூடாது இந்த 8 பேரும் வழக்கு யாகத்தாலே ஆமா ஆண்டவனுக்கு ஆபத்து தான் ஆபத்து தான் அதனாலே என்ன? பகவான் இல்லாத உலகத்திலே இனி நாமல் இருக்க கூடாது ஆமா என்று விரி சடைய உழைத்தா உழைத்தால் கப்பர வேப்பல கையில் எடுத்தா எடுத்தா ஆதிபராசக்தியானவ என்னய்யா? அக்கினி அம்மா சுற்றுதாள சுற்றுதாளே. முக்காலும் சுற்றி வந்து சுற்றி வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து நமஸ்கரித்து 4 வேளை சுற்றி வந்து சுற்றி வந்து சிவனார அடிபணிந்து அடிவணிந்து சத்தி உமா பார்வதியா பார்வதியா ஆண்டவன மனதில் எண்ணி மனதில் எண்ணி மனதில் எண்ணி மனதில் எண்ணி அக்கினியில இறங்குதாளே மனதில் எண்ணி அக்கினியில இறங்கும் போது இறங்கும் போது பார்த்துட்டாலே 7 பேரும் ஏழு பேரும் நம்ம அக்கா சும்மா தானே நம்ம அக்காட்ட சொன்னோம் சொன்னோம். ஆனா அக்கா பொசுக்குன்னு இப்படி அக்கினில இறங்கிட்டாளே ஆமையா அக்கா தங்க இல்லாத உலகத்திலே நாம இனி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. யாமுனு கேட்டா என்ன? பார்வதி என்ன? அதாவது அக்கினி அணைக்க வந்திருக்கா சரி. அக்கினி அணைக்க வந்து அக்கினில இறங்கிட்டா ஆமா அக்கினில இறங்கும் போது என்னய்யா? நாம வந்து பார்வதி அக்கினில இறங்கிட்டா ஆமா. இறங்கும் போது நாம வந்து என்ன? ஆண்டவன் பகவான் இன்னைக்கு நம்ம ஊரு பேரு நாடு நகரத்தை சொல்லுவாரா சொல்லுவாரா? ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாரு சொல்லவே மாட்டார். அதனாலே ஒருவருக்கு பின்னால ஒருவராக அக்கினில இறங்குனா ஆமா சந்தனமாஞ்சோலையிலே தீப்பாச்சி மாரியம்மாளுக்கு கும்மி பாட்டு தாலாட்டுனா ரொம்ப பிடிக்கும் ஆமா அவ தாலாட்டு கும்மி கேட்டு அப்படி சந்தனமா ஆமா சுள்ளான் சிவாவா சுள்ளான் சிவா சிவா சொல்லியாச்சு தம்பி போதுமா ஆமா சுல்லான் சிவா சுள்ளான் சிவா ஆமா அதனாலே என்ன? இவர் வழக்கு யாகத்தால ஆபத்து என்று சொல்லி ஒருவருக்கு பின்னால ஒருவராக அக்கினில் இறங்கினா அப்படி அக்கினில் இறங்கின போது அக்கி தீயும் அணைந்திடுமா அணைந்திடும் ஆண்டவன் தான் சிவனாருக்கு சிவனாருக்கு வெக்கையாது குறைந்திடுமா குறைந்திடுமா கண்முழித்து பாப்பாரா பார்ப்பாளா பார்வதிய காணாமல் காணாமல் அட்டகாளி 8 பேரும் அதாவது ஆதிபரா சத்தியமாக கருகி உருகிருக்க கண்டு ஆமா இவளுக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஆமையா. அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராம் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா பிரம்ப தட்டுவாராம் பிரம்பால் தட்டுவாரா தூங்கி மொழித்ததுவோ ஓங்கி மொழி சுந்தரமா எழுந்து வாரா சுந்தரமா எழுந்து வாரா அட்டகாளி 8 பேரும் காலி எட்டு ஆடி